பங்கிருக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த குமாரின் முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீடியோ போறதுக்கு நேரமே இல்ல மக்களே. சத்திய சோதனை. நான் போர்லுக்கு வரலுக்கெல்லாம் பாக்குறேன். கண்ணா பின்ன ஒருத்தர் என்ன சொல்றதே தெரியல. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? பெரியவனே வெடுக்கு 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 பேசுற பழக்கங்கள் எங்க மக்களுக்கு ரொம்ப இருக்குது. நம்ம தெய்வப்புலவர் அவர்கள் அருமையான ஒரு திருக்குறளை நம்மளுக்காக எழுதியிருப்பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஒரு தீப்பட்ட புண்ணு கூட ஆறிடும். ஆனா இந்த நாவல ஒரு சொல் சொன்னா அந்த புண் எப்பயுமே நம்ம சாகரு மட்டும் கூட அந்த மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கு. அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு? அந்த புண் எப்பயும் ஆறவே ஆறாது. உதாரணத்துக்கு இந்த பேப்பரை பாருங்கவே எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. இப்ப இந்த பேப்பரை கசங்கிட்டா கசங்கி மாடி பாருங்க எவ்வளவு நீட்டா இருந்த பேப்பரு எப்படி கசங்கி போச்சு பாருங்க. போல கசகசந்தே இருக்கு. நீ என்ன பண்ணாலும் ஆகாது. அது மாதிரிதே ஒரு தேவையில்லாம சொல்லிட்டு சாரி 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 என்னை மன்னிச்சுக்கோ என்ன சொன்னாலும் ஆகாது. அதனால எப்பயுமே இந்த பேப்பர் எப்படி கசங்கி நம்ம மீண்டும் சாரி 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 சொல்லி பாருங்க என்ன பண்ணினாலும் கசங்கினது. அது மாதிரி ஒரு மனசுல புண்படுத்துனதே. அதனால பார்த்து நிதானமா எல்லாத்தையும் அன்பை பழங்க, அன்பை பேசுங்க.